இன்னைக்கு நம்ம கதை சொல்லி நிகழ்ச்சியில பார்க்க போற கதை புதன்கிழமை. அது என்ன புதன்கிழமைன்னு பாக்குறீங்க? குணான ஒருத்தவன் தன்னை 20 வயசுல ஒரு தோசைக்காரன் போய் பார்த்தான். அந்த தோசைக்காரன் என்ன சொல்ல நடக்குது அப்படின்னு அந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை. இவனும் போய் பார்த்தான். அந்த தோசைக்காரன் நீ புதன்கிழமை தானே கண்டிப்பா சாவ அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இவன் என்ன பண்ணானா, எந்த ஒரு புதன்கிழமையும் வெளியே போகாம வீட்லயே தகுந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் உட்காந்துருப்பான். அன்னைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டான். ஏன்னா வெளியே போன ஆக்சிடென்ட் ஆயிடும், அதுல மூலமே செத்துருவேன். சாப்பிட்டா அதுல ஏதாச்சும் விஷமோ வேற ஏதாவது கலந்துருப்பாங்க, அதுலயே செத்து போயிடுவான்னு புதன்கிழமை தன்னை ஒரு குவாரண்டைன் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்படி தன்னுடைய 40 வருஷத்துக்கு வயசு 60 ஆயிடுச்சு. 60 வயசு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்ன இருக்கு, செத்தா என்ன பொழச்சமா என்னன்ட்டு புதன்கிழமை நடமாட ஆரம்பிச்சா. அது ஒரு வருஷம் நடமாட ஆரம்பிச்சா எதுவுமே நடக்கல. அப்போ அவங்க பேத்தியோட கல்யாணம், பேத்தி ஒரு பையனை லவ் பண்ணான். அந்த பையன் வீட்டுல பேசினதுக்கு ஜாதகம் செட் ஆகல. அந்த பேத்தி ஓன்னு ஒப்பாரி வச்சுச்சு. ஏன்னா இவனால இவன் குடும்பத்துக்கு ஜோசியம் பரவி ஜோசியம் தான் உண்மை எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேத்தி தாத்தா உன்னாலதான் இந்த ஜோசியம் மேல நம்பிட்டு இருக்காங்க, என்னோட பிரச்சனையே நீ தான் அப்படின்னு சொன்னோம். வீட்டுல போய் உங்கம்மா பாவம் பிள்ளைங்க ஜோசியம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வீட்டுல நீங்க மட்டும் ஜோசியம் பார்த்துக்கிட்டு புதன்கிழமை எங்கேயுமே வெளியே போகாம இவ்வளவு நாள் இருந்தீங்களே, வயசானதுக்கு அப்புறம் இப்படி சொல்றீங்களா, எங்க புள்ள கெட்டு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட மன உடைச்சலா போயிடுச்சு. இதை எப்படியாச்சும் பொய்ன்னு அப்படி நிரூபிக்கணும்னு வேணும்னு செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிக்கு விஷத்தை குடிச்சு இறந்துட்டாரு. அந்த குடும்பத்தோட ஐயோ பேத்திக்காக விழுந்துட்டாரு, இப்ப ஜோசியம் பொய்யாயிடுச்சு, ஏன்னா புதன்கிழமை இறந்த முடிவு செவ்வாய்க்கிழமை இறந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த பேத்திக்கு அந்த பொய் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாத்தீங்களா ஜோசியம் எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்குன்னு. ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி அவர் விஷம் குடிச்சது 8 மணி, ஆனா உயிர் விட்டதோ 12 மணி. அதாவது மறுநாள் புதன்கிழமை.